குட் ஈவினிங். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னும் ஜாயின் பண்ணலையா? ஓகே. நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களை ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்க சொன்னாங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. ஸோ நேத்து வந்துட்டு நம்ம ரியாக்ட் ப்ராஜெக்ட்ல எது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு டாஸ்கை கெட் பண்ணிட்டு அத ஒரு டாஸ்கை கெட் பண்றதுக்கு டு டூ இன்புட்ல எப்படி டாஸ்கை கெட் பண்றது, அதுக்கு டாஸ்க் செட் டாஸ்க், அந்த கெட் பண்ண டாஸ்க எப்படி வந்துட்டு ஒரு டு டூஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு ஒரு வேரியபிள்குள்ள எப்படி நம்ம ஆட் கொடுத்தோம்னா அந்த டு டூஸ் வேரியபிள்குள்ள ஆட் ஆகுது. அதான் வந்துட்டு நம்ம நேத்து பார்த்தது. ஓகேவா? ஆட் டு டூ வச்சு எப்படி நம்ம ஆட் பண்ணோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா அத லிஸ்ட்ல டிஸ்ப்ளே பண்ண போறோம். ஓகேவா? சோ லிஸ்ட்ல டிஸ்ப்ளே பண்றதுக்கு வந்துட்டு ஐட்டம்ஸ ஃபர்ஸ்ட் வாங்கி 2 இது. ஒண்ணு டு டூ ஐட்டம், இன்னொன்னு டு டூ லிஸ்ட். ஓகே. இந்த டு டூ ஐட்டம் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு இது நான் ஆல்ரெடி சொல்லாம விட்டேன். சோ இப்ப நான் இங்க வந்துட்டு ஒர்க்கிங்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆட் பண்ணிட்டேன். அண்ட் தென் நான் அனதர் டாஸ்க் குடுக்குறேன். சோ நான் அதையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த இடத்துல இந்த டாஸ்க்க நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் இத கிளிக் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆயிடுது? கிரீன் கலர்ல அது வந்து கிராஸ் ஆயிடுது. அப்பன்னா நான் அந்த டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். சோ அதே மாதிரி இந்த டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா, இந்த ஸ்பேன நான் வந்துட்டு கிளிக் பண்ணேன் அப்படின்னா, ஓகே. சோ அந்த இத கிளிக் பண்ணிட்டேன்னா, எனக்கு கிரீன் கலர்ல மாறி அது என்ன ஆயிரும்? கட் ஆகிரும். சோ இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண டாஸ்க் எல்லாம் எனக்கு டிஸ்ப்ளே பண்றதுக்கு தான் இந்த டு டூ ஐட்டம். ஓகேவா? சோ இந்த டு டூ ஐட்டம்ல நான் என்ன பண்ணுவேன்? நம்ம இனிஷியலா வந்து என்ன பண்ணியிருப்போம்னா, எல்லா டாஸ்க்கையுமே ஆட் பண்ணியிருப்போம். ஆனா ஆட் டு டூ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆட் பண்ணியிருக்கோம். அப்படிதானே? app.js இங்க இருக்கு, இங்க இருக்கு. சோ ஆட் டு யூஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். பட் அதோட கம்ப்ளீட்டட் ஸ்டேட்ட நம்ம இனிஷியலா என்னன்னு வச்சிருப்போம்னா, ஃபால்ஸ்ன்னு தான் வச்சிருப்போம். அது எப்ப ட்ரூவா மாறும் அப்டின்னா, நம்ம ஒன்ஸ் அந்த டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா, அந்த டாஸ்க் வந்துட்டு ட்ரூ ஆயிடும். தட் மீன்ஸ் நம்ம அத கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்படிங்கிறத வெரிஃபை பண்றதுக்காண்டி தான் இனிஷியலா நம்ம எல்லா டாஸ்க்கையுமே வந்துட்டு எதுல வச்சிருக்கோம்னா, ஃபால்ஸ்ல வச்சிருக்கோம். கம்ப்ளீட்டட்ல ஃபால்ஸ்ல வச்சிருக்கோம். இப்போ அத நம்ம ட்ரூவா மாத்த போறோம். ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட்ல எவ்வளவு தூரம் நம்ம ப்ராஜெக்ட் ரன் ஆகுதுங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். வெயிட் அ மினிட். ஓகே. சோ என்ன இஷ்யூ இருக்குன்னா, ஆப் நாட் ஃபவுண்ட்ன்னு வருது. app.js கரெக்ட்டா தானே இம்போர்ட் பண்ணியிருக்கோம்.
இதுல எந்த எரரும் இல்ல. சரி. ஓகே. சோ நம்ம இன்னும் ப்ராஜெக்ட்ஸ்ல கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குல்ல. சோ நான் அத கம்ப்ளீட் பண்ணிட்டு, ஆ அதுக்கப்புறம் நான் இங்க வந்துட்டு இந்த எரர் என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே. எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஓகே. app.js வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணணும். Wait a minute. இதுதான் எரர். வெயிட் a minute. app.js நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்ணலன்னா, app.js வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணல. அதுதான் எங்க பிரச்சனையே. ம். ஓகே. எக்ஸ்போர்ட் டிஃபால்ட். Now the error clear. Okay. என்ன ஏன் இது எதுவுமே டிஸ்ப்ளே ஆகல அப்படின்னா, நம்ம இன்னும் என்ன பண்ணலன்னா, ஆப்புக்குள்ள நமக்கு என்ன டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கிறத குடுக்கல. டு டூ இன்புட்ல நம்ம ஃபார்ம் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் அந்த ஃபார்ம நீங்க எதுக்குள்ள குடுக்கணும்னா, app.js குள்ள குடுத்தா தான் உங்களுக்கு அவுட்புட்ல ரன் ஆகும். ஓகே. அது எப்படி குடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், இங்க வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு என்னலாம் இங்க டிஸ்ப்ளே ஆகுது? ஒரு டு டூ லிஸ்ட்ங்கிற ஒரு ஹெட்டிங்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இன்புட் டேக், அதுக்கப்புறம் அந்த பட்டன். இது எல்லாமே நமக்கு டிஸ்ப்ளே ஆகுதா? சோ இத நான் வந்துட்டு ஆப்ல ஆட் பண்றதுக்கு முன்னாடி, இங்க டு டூ இன்புட்ல நான் ஸ்டைல் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ ஸ்டைல் பண்றதுக்கு பேசிக்கா ஆப்ல ஆட் பண்ணிக்கலாமோ? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இங்க ரிட்டர்ன்ல யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா நான் இப்போ வந்துட்டு ஒரு HTML எலிமெண்ட் தான் யூஸ் பண்ண போறேன். அது எல்லாமே எதுக்குள்ள இருக்குன்னா, நான் டு டூ இன்புட்க்குள்ள வச்சிருக்கேன். பட் அத நான் கெட் பண்ணி எடுத்துட்டு வந்து app.js குள்ள போட்டா தான் எனக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? சோ நான் அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு டிவ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அந்த டிவ்க்குள்ள ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு h1 வச்சுக்கிறேன். h1ல என்னன்னா டு டூ லிஸ்ட். ஏன்னா அங்க ஒரு ஹெட்டிங் இருக்கா? டு டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் இருக்கா? இந்த ஹெட்டிங். ஓகே. சோ இந்த ஹெட்டிங்காண்டி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஜஸ்ட் இத மட்டும் எடுத்துட்டு வந்து வச்சுக்கிறேன். ஓகே. சோ அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு டு டூ இன்புட். ஓகேவா? இன்புட்ட கெட் பண்றதுக்கு அந்த ஃபார்ம் அந்த இன்புட் டேக் ஒரு பட்டன். இது 2மே நம்ம எதுக்குள்ள வச்சிருக்கோம் அப்படின்னா, டு டூ இன்புட்க்குள்ள நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு ஃபார்ம்க்குள்ள. பட் நான் அந்த ஃபார்ம எடுத்துட்டு வந்து app.js குள்ள போடணும். சோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டு டூ நீங்க ரெண்டர் பண்ணுவீங்க தானே? app.jsல இப்போ நம்ம நார்மலா index.jsல ஒரு ஃபங்ஷன எழுதியிருக்கோம் அப்படின்னா, அந்த ஃபங்ஷன கீழ வந்துட்டு ரெண்டர் பண்ணுவோம். அப்படிதானே? ரூட் டாட் ரெண்டர் அந்த ஃபங்ஷன வந்துட்டு ரெண்டர் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்க நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க வேற ஃபைல் கிரியேட் பண்ணியிருந்தாலும், அந்த ஃபைல இங்க வந்து ரெண்டர் பண்ணணும். ஓகே. இப்ப நான் டு டூ இன்புட்ட ரெண்டர் பண்ணிட்டேன். சோ டு டூ இன்புட்ட இப்ப ரெண்டர் பண்ண உடனே எனக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. ஓகேவா? சோ இப்ப எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, டு டூ இன்புட்க்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு ப்ராப்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். எது ஆட் டு டூங்கிற ப்ராப்ஸ பாஸ் பண்ணியிருக்கேன். சோ ப்ராப்ஸ நீங்க பாஸ் பண்றதா இருந்தா எப்படி பண்ணுவீங்க? அந்த ப்ராப்ஸுக்கு ஒரு நேம், அதுக்கப்புறம் ஒரு வேரியபிள் நேம் மாதிரி அந்த ப்ராப்ஸ குடுப்பீங்களா? ஆட் டு டூ அப்படிங்கிற ஃபங்ஷன தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்க ப்ராப்ஸா பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சோ நீங்க அந்த ப்ராப்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இங்கேயும் பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு கரெக்ட்டா டாஸ்க் எல்லாமே டு டூஸ்ல போயிட்டு ஆட் ஆகும். சோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டு டூ இன்புட்ங்கிற ஒரு ஃபைலுக்குள்ள தான் இந்த ஃபார்ம் எல்லாத்தையுமே கெட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா என்னால அந்த ஃபைல்ல இருந்து டைரக்ட்டா ரன் பண்ண முடியாது. app.js குள்ள அந்த ஃபைல எடுத்துட்டு வந்து ரெண்டர் பண்ணணும். சோ அததான் இங்க நான் ரெண்டர் பண்ணியிருக்கேன். இது எதுன்னா நீங்க வந்துட்டு நார்மலா ஒரு ஃபங்ஷன் நீங்க எழுதுவீங்க ரியாக்ட்ல. இப்ப ஆப்ன்னு ஃபங்ஷன் எழுதிட்டேன்னா, கீழ வந்து ரூட் டாட் ரெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப் ஃபங்ஷன கீழ வந்து ரெண்டர் பண்ணுவீங்க. சோ அந்த ரெண்டர் பண்ணாதான் உங்களுக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே ஆகும். அதே மாதிரி தான் இங்க டு டூ இன்புட்ங்கிற ஃபைல நான் வச்சிருக்கேன். அந்த ஃபைல இங்க வந்து app.jsல ரெண்டர் பண்ணாதான் உங்களுக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே ஆகும். சோ அததான் நான் இங்க ரெண்டர் பண்ணியிருக்கேன். ஓகே. சோ இப்ப நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, எனக்கு வந்து இந்த லிஸ்ட் மாதிரி ஷோ ஆகணும். இந்த லிஸ்ட் மாரி. இப்போ ஒவ்வொரு டாஸ்க்கையும் நான் ஆட் பண்ண எனக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த லிஸ்ட் மாதிரி ஷோ ஆகணும். சோ அந்த லிஸ்ட் ஷோ ஆகுறதுக்கு
டு டூ லிஸ்டுக்குள்ள போயிடலாமா? டு டூ லிஸ்ட்ல நமக்கு என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஐட்டம்ஸையும் நம்ம ஆட் பண்ண லிஸ்டா வந்து ஷோ ஆகணும். சோ அந்த லிஸ்ட வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, டு டூ ஐட்டம்குள்ள எந்த ஃபார்மேட்ல ஷோ பண்ணணும் அப்படிங்கறத நான் டு டூ ஐட்டம்குள்ள தான் கொடுத்துக்குவேன். ஓகேவா? லிஸ்ட ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டோம். கீழ கீழ டிஸ்ப்ளே பண்ணணும். ஒவ்வொரு ஐ மீன் அன்ஆர்டர் லிஸ்ட்ல நம்ம டிஸ்ப்ளே பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லிஸ்ட் இது வந்து யுஎல்க்குள்ள இருக்குன்னா, இது ஒரு எல்லை. அப்புறம் இது ஒரு எல்லை. இதுக்கு அடுத்து நான் ஆட் பண்றேன் இன்னொரு டாஸ்க் ஒரு எல்லை. சோ அப்ப அந்த எல்லை என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா, அங்க ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. அப்புறம் வந்துட்டு ஒரு ஐகான் இருக்கு. அப்புறம் அதுக்கு வந்துட்டு ஒரு பேக்கிரவுண்ட் பாக்ஸ் மாதிரி குடுத்துருக்கோம். சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒரு லிஸ்ட்டா ஆட் பண்றதுக்கு முன்னாடி அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐட்டம்ஸும் எப்படி இருக்கணும், எப்படி ஆட் ஆகணும்ங்கிறத குடுக்கணும். சோ அதுக்கு தான் டு டூ ஐட்டம். டு டூ ஐட்டம்ங்கிறது ஒரே ஒரு ஐட்டம். ஐ மீன் இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒரே ஒரு ஐட்டம் எப்படி இருக்கணும்ங்கிறது தான் டு டூ ஐட்டம்க்குள்ள குடுப்போம். டு டூ லிஸ்ட்ங்கிறது எல்லா ஐட்டம்ஸையும் டிஸ்ப்ளே பண்றதுக்கு கிரியேட் பண்ணப்பட்ட ஃபைல்ஸ். ஓகே. டு டூ ஐட்டம்க்குள்ள தான் நம்ம இப்போ ஒரு சிங்கிள் ஐட்டம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத டு டூ ஐட்டம்க்குள்ள தான் எழுத போறோம். ஓகேவா? சோ நான் டு டூ ஐட்டம்ஸை எரேஸ் பண்ணிட்டேன். ஓகே. சோ இப்ப இந்த டு டூ ஐட்டம்க்குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இம்போர்ட் react from react. ஏ அதுக்கப்புறம் வந்துட்டு லூசிட் ரியாக்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்கு. ஓகேவா? சோ அந்த பேக்கேஜ்ல என்னன்னா, இப்ப நான் இங்க வந்துட்டு ஒரு டெலிட் ஐகான் யூஸ் பண்ணிருக்கேனா, சோ இந்த டெலிட் ஐகான என்னோட லிஸ்ட்ல வந்து நான் குடுக்கணும் அப்படின்னா, எல்லையில என்னோட ஒரு ஐட்டம்ஸ்லயே இந்த இந்த டெலிட் ஐகான் இருக்கு. சோ இந்த பாக்ஸ் எனக்கு வேணும், இந்த ட்ராஷ் பாக்ஸ் ஐகான் எனக்கு வேணும் அப்படின்னா, டிஃபால்ட்டா லூசிட் ரியாக்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்கு. அந்த பேக்கேஜுக்குள்ள நெறைய ஐகான்ஸ் இருக்கும். சோ அந்த பேக்கேஜ நீங்க ஃபர்ஸ்ட் டெர்மினல்ல வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ அத இம்போர்ட் பண்றது எப்படி அப்படின்னா, ஆ ஜஸ்ட் நான் இங்க ஒரு நியூ டெர்மினல் கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ அந்த அந்த டெர்மினல்குள்ள நான் உங்களுக்கு அந்த லூசிட் ரியாக்டோட இத மட்டும் சொல்லிடுறேன். சோ நீங்க அத இம்போர்ட் பண்ணிட்டு, அந்த பேக்கேஜ இங்க இம்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி இங்க இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணாதான் உங்களுக்கு என்னது அந்த லூசிட் ரியாக்ட் இது வந்துட்டு இம்போர்ட் ஆகும். இம்போர்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அதுல வந்து நெறைய ஐகான்ஸ் இருக்கும். ட்ராஷ்ன்னு இல்ல, நெறைய ஐகான்ஸ் இருக்கும். சோ அந்த ஐகான்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு நேம் தெரியாது அப்படிதானே? எந்தெந்த ஐகான் இப்ப நான் இங்க வந்துட்டு ட்ராஷ்ன்னு போட்டிருக்கேன். ஐ மீன் அந்த சாம்பிள் ப்ராஜெக்ட் இங்க இருக்கு. ஓகே. இங்க நீங்க டு டூ ஐட்டம் நான் ஆல்ரெடி பண்ணது. சோ இதுல நான் ட்ராஷ் டூன்னு போட்டிருக்கேன். பட் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு அதுல வந்துட்டு எந்த 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 ஐகான் வேணும்னா அதுக்கு என்ன நேம் போடணும் அப்படிங்கறத நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகே. சோ இதுக்கு வந்துட்டு ஒரு npx இன்ஸ்டால் லூசிட் ரியாக்ட்ங்கிற ஒரு npm install lucid react அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டெர்மினல்ல டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த இத நான் வந்துட்டு ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். சோ அதனால நான் என்ன பண்ணல, திருப்பி இன்ஸ்டால் பண்ணல. நீங்க புதுசா இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த கமாண்ட போட்டுட்டு ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இங்க வந்துட்டு ட்ராஷ வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கமாண்ட போட்டுக்கோங்க, npm install lucid react. ஓகேவா? சோ இந்த கமாண்ட போட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு lucid react இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் லூசிட் ரியாக்ட் பேக்கேஜ்க்குள்ள இருக்கக்கூடிய எந்த ஐகான்ஸ்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் இங்க வந்துட்டு இந்த once again ரிப்பீட் பண்ண முடியுமா? ஓகே. சோ ஒண்ணு இல்ல, இந்த ஐகான்ஸ் வேணும் அப்படிதானே? எனக்கு வந்துட்டு இந்த ட்ராஷ் ஐகான் வேணும். சோ இந்த ட்ராஷ் ஐகான் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து டிஃபால்ட்டா ரியாக்ட்ல நெறைய ஐகான்ஸ மட்டும் டவுன்லோட் பண்றதுக்குன்னே சில பேக்கேஜஸ் இருக்கு. ஓகேவா? சோ அந்த பேக்கேஜ்ல ஒரு பேக்கேஜ் தான் லூசிட் ரியாக்ட். இந்த லூசிட் ரியாக்ட் பேக்கேஜஸ்ல உங்களுக்கு நெறைய ஐகான்ஸ் இருக்கு. நான் இங்க ட்ராஷ் ஐகான்ஸ் எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராஜெக்ட்க்கு ட்ராஷ் ஐகான எடுத்திருக்கேன்.
உங்களுக்கு வேற ஐகான்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க கூகுளுக்குள்ள போயிட்டு லூசிட் ரியாக்ட்ல வந்துட்டு என்னென்ன ஐகான்ஸ் இருக்குன்னு சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. சோ அந்த ஐகான்ஸ்ல உங்களுக்கு எந்த ஐகான் வேணுமோ அதோட நேமையும் அங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதோட நேமை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம். சோ அத நீங்க இம்போர்ட் பண்ணணும். அத நீங்க உங்க ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கொடுக்கணும்னா npm install. நீங்க நிறைய இது இன்ஸ்டால் பண்ணுவோம் தெரியுமா பேக்கேஜஸ்லாம், அந்த மாதிரி இந்த பேக்கேஜஸையும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கணும். லூசிட் ரியாக்ட்ங்கிற இந்த பேக்கேஜ நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு லூசிட் ரியாக்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆயிரும். சோ அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், தேவையான பேக்கேஜஸ் தேவையான ஐகான்ஸ் அந்த லூசிட் ரியாக்ட்ல இருந்து நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த கமாண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க இம்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இங்க வந்துட்டு ட்ராஷ் மட்டும் இம்போர்ட் பண்றேன். ஓகேவா? ட்ராஷ் 2 எதுல இருந்து நான் ஆல்ரெடி லூசிட் ரியாக்ட் இம்போர்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். சோ இப்போ நான் வந்துட்டு ஜஸ்ட் அதுல இருந்து ஐகானை மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, சோ இந்த ஐகான் வந்து எனக்கு தேவைப்படுது. சோ அதனால இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சோ நெக்ஸ்ட் இங்க வந்து இந்த ஃபங்க்ஷன் இருக்கு. என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா to do item. ஓகே, சோ இந்த டு டூ ஐட்டம்குள்ள வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா எல்லை எனக்கு ஒவ்வொரு ஐட்டமும் எப்படி டிஸ்ப்ளே ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நார்மலா நீங்க ஒரு லிஸ்ட்ல வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ணணும்னா எப்படி கொடுப்பீங்க, ஃபர்ஸ்ட் யூஎல் டேக் ஓபன் பண்ணுவீங்க. ஓகே, சோ அந்த யூஎல் டேக்குள்ள என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா எல்ஐ டேக் யூஸ் பண்ணுவீங்க. அப்படிதானே? எல்ஐ டேக்ல உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ இப்போ அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வரிசையா நீங்க கொடுப்பீங்க. ஓகே, சோ இப்போ நான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டு டூ ஐட்டம்ங்கிற ஃபைல் இருக்குல்ல, இப்போ நான் இதுல வந்துட்டு 2 ஐட்டம் கொடுத்திருக்கேன் அப்படின்னா இது வந்துட்டு எல்ஐ வந்துட்டு யூஎல்ங்கிறது லிஸ்ட், அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு ஐட்டம்ஸையும் நம்ம எல்ஐன்னு கொடுப்போம். ஓகேவா? சோ இந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ் மட்டும் தனித்தனியா ஒவ்வொரு ஐட்டம்ஸும் எப்படி டிஸ்ப்ளே ஆக போகுது அப்படிங்கிறது தான் இந்த டு டூ ஐட்டம். நீங்க ஒவ்வொரு டாஸ்க்கும் ஆட் பண்ண அது எப்படி ஆட் ஆக போகுது, அந்த டு டூ ஐட்டம்ல வந்துட்டு அந்த டெக்ஸ்ட், அப்புறம் அந்த ட்ராஷ், அப்புறம் அதோட பேக்ரவுண்ட். சோ ஒவ்வொரு ஐட்டமும் ஒவ்வொரு எல்லையும் எப்படி டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த டு டூ ஐட்டம்ங்கிற ஃபைல். ஓகே, சோ நான் இதுல வந்துட்டு எப்படி ரிட்டர்ன் பண்ண போறேன்னா ரிட்டர்ன் ஓகே. சோ எனக்கு இங்க டு டூ ஐட்டம்ல எனக்கு என்னெல்லாம் வேணும், ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துட்டு டு டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் அதுக்கு முன்னாடி நீங்க ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் எதெல்லாம் வேணுமோ. சோ ஒரு எல்ஐ டேக்குள்ள தான் நான் என்ன பண்ண போறேன்னா எதை வைக்க போறேன், என்னோட டு டூ ஐட்டம்ஸ நான் வைக்க போறேன். ஓகேவா? சோ அந்த எல்ஐ டேக்குள்ளேயே நான் வந்துட்டு ஒரு ஸ்பேன் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன் இந்த ஸ்பேன் அப்படின்னா ஓகே, இந்த ஸ்பேன் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்பேன்ல நம்ம என்ன வைக்க போறோம், டெக்ஸ்ட் வைக்க போறோம். ஓகேவா? எல்ஐ டேக் உள்ள ஒரு ஸ்பேன் ஓபன் பண்ணி அந்த ஸ்பேன்ல என்னோட டெக்ஸ்ட் நான் என்ன டாஸ்க் என்டர் பண்றேனோ அந்த டெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட கிளிக் பண்ண உடனேதான் எனக்கு டாஸ்க் கம்ப்ளீட்டட் அப்படிங்கறது மாதிரி காமிக்குது. இப்படிதானே? ஒவ்வொரு டெக்ஸ்டையும் நான் கிளிக் பண்றப்போ எனக்கு டாஸ்க் கம்ப்ளீட்டட் ஆகுது. இதே அந்த டெக்ஸ்ட திருப்பி கிளிக் பண்ணும்போது அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வருது. சோ அப்போ எனக்கு நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு ஸ்பேனுக்குள்ள என்னோட டெக்ஸ்ட் ஆட் பண்ணிருக்கேன். என்ன டெக்ஸ்ட், டு டூ டாட் டெக்ஸ்ட். சோ டு டூ டாட் டெக்ஸ்ட் அந்த டு டூஸ்குள்ள இருக்கக்கூடிய டெக்ஸ்ட மட்டும் நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த ஸ்பேனுக்குள்ள ஆட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ இந்த ஸ்பேனுக்குள்ள ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்துட்டு என்ன பண்ணணும்னா அந்த எல்லை வந்துட்டு கம்ப்ளீட்டடா இருந்துச்சு அப்படின்னா
ஐ மீன் அந்த பர்ட்டிகுலர் லிஸ்ட் ஐட்டம் வந்துட்டு நம்ம அந்த டாஸ்க் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த ஸ்பேன கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகணும், பேக்கிரவுண்ட் கலர் கிரீன் ஆகி, அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேல எனக்கு ஒரு லைன் அடிக்கிற மாதிரி ஒரு லைன் மாதிரி வரணும். அப்படிதானே? சோ அதான் என்னோட ஃபங்ஷன். சோ அந்த ஃபங்ஷன நம்ம திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணலாம். சோ அதுக்கு முன்னாடி என்னது, நமக்கு வந்துட்டு இங்க ஒரு எல்லை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? ஒரு பட்டன் மாதிரி. ஓகே. ஒரு ட்ராஷ் பட்டன் மாதிரி எனக்கு இங்க ஆட் பண்ணணும். சோ அதுல நான் என்ன ஆட் பண்ண போறேன்னா, ஜஸ்ட் இந்த ட்ராஷ் ஐகான மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். சோ இங்க நான் ஒரு பட்டன் வச்சிருக்கேன். சோ அந்த பட்டனுக்குள்ள சாரி அந்த பட்டனையும் நீங்க வந்து எல்லைக்குள்ள தான் ஆட் பண்ணணும். சாரி. சோ எல்லைக்குள்ள நான் என்னலாம் ஆட் பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு ஸ்பேனு, அதுக்கப்புறம் ஒரு பட்டன். ம். ஓகே. ஒரு எல்லைக்குள்ள ஒரு ஸ்பேன். அந்த ஸ்பேன் எதுக்கு அப்படின்னா, ஒரு ஸ்பேன் டேக்குள்ள நான் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு ஒரு ட்ராஷ் பட்டன். ஓகே. சோ 2மே எல்லைக்குள்ள தான் இருக்க போகுது. ஐ மீன் அது பர்ட்டிகுலர் லிஸ்ட் ஐட்டம். ஒரு ஐட்டம் எப்படி ஷோ ஆகணும்? வித் ட்ராஷோட எனக்கு ஷோ ஆகணும். இப்படிதானே? சோ நான் ட்ராஷ வந்துட்டு மேலேயே இம்போர்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் அந்த ட்ராஷ இங்க கீழ யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். ட்ராஷ் 2. ஓகே. சோ அத ஜஸ்ட் நீங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதோட சைஸ டிஸ்கிரைப் பண்ணணும். அதோட சைஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவா? சோ நான் இங்க வந்து அதோட சைஸ வந்துட்டு எவ்வளவு குடுத்துக்கிறேன் அப்படின்னா, சைஸ் இஸ் ஈக்குவல் டு 18. ஓகே. சோ சைஸ் 18 குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த ட்ராஷோட ஒவ்வொரு டாஸ்க் ஆட் ஆக, இந்த ட்ராஷோட எனக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே ஆயிரும். ஓகே. இப்போ ஃபர்தரா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க வந்துட்டு எனக்கு அடுத்த ஃபங்ஷன். சோ அத எழுதுறதுக்கு முன்னாடி app.jsல போயிட்டு to do input ஆட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து என்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சரி இத முடிச்சுட்டு நம்ம வரலாம். இப்ப எனக்கு என்னன்னா, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு தான் எதுல இருந்து போனா கரெக்ட்டா இருக்கும்னு தெரியல. சரி ஓகே. நான் டு டூ ஐட்டம்ஸ கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு, நம்ம அதுக்கு அடுத்து app.js குள்ள போலாம். ஸோ டு டூ ஐட்டம்ல இப்ப எனக்கு என்னது? அந்த பட்டன கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகணும்னா, அது கம்ப்ளீட்டட் ஆனா, அது வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த கிரீன் கலர் மார்க் மாதிரி வரணும். தானே? இதான் என்னோட ஃபங்ஷன். அப்போ நான் எப்பலாம் அந்த டெக்ஸ்ட்ட கிளிக் பண்றேனோ, அப்பலாம் எனக்கு என்ன ஆகுது அப்டின்னா, பேக்கிரவுண்ட் கலர் கிரீன் ஆகி அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேல ஒரு கட் வருது. அப்போ ஸ்பேன ஆன் கிளிக் பண்ணும்போது தான் எனக்கு சேஞ்ச் நடக்குது. அப்படிதானே? சோ நான் இங்க வந்து ஸ்பேனுக்குள்ள என்ன எழுதிக்கிறேன் அப்டின்னா, ஆன் கிளிக். ஓகே. சோ ஆன் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஃபங்ஷன் கால் ஆகணும் அப்டின்னா, டாகிள் கம்ப்ளீட் ஃபங்ஷன் கால் ஆகணும். சோ அப்ப என்ன பண்ணும்னா, ஆன் கிளிக் பண்ணும்போது டாகிள் கம்ப்ளீட் ஃபங்ஷன் கால் ஆகும். இனிஷியலா நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்? எல்லா டாஸ்க்குலயுமே கம்ப்ளீட்டடா ஃபால்ஸ்ன்னு தான் குடுத்திருக்கோம். ஆனா, நம்ம எப்போ கிளிக் பண்றோமோ, அப்போ அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ கம்ப்ளீட்டட் ஃபால்ஸ்ல இருக்கிறத ட்ரூவா மாத்தணும். சோ அந்த ட்ரூவா மாத்துற வேலைய தான் இப்ப நம்ம எழுத போற டாகிள் கம்ப்ளீட்ன்னு ஒரு ஃபங்ஷன். இதுக்கு அடுத்து நம்ம எழுதுறோம். ஆட் டு டூன்னு ஆல்ரெடி ஒரு ஃபங்ஷன் எழுதுனோமா? அதே மாதிரி இப்ப நம்ம டாகிள் கம்ப்ளீட்ன்னு இன்னொரு ஒரு ஃபங்ஷன் எழுத போறோம். ஓகேவா? சோ அந்த ஃபங்ஷன் என்ன பண்ணும்? ஆல்ரெடி கம்ப்ளீட்டட்ல ஃபால்ஸ்ல இருக்கிற டாஸ்க்க இவங்க ஒன்ஸ் கிளிக் பண்ண உடனே ட்ரூவா மாத்த போகுது. ஓகேவா? சோ அத எத வச்சு மாத்த போகுது? அதோட ஐடிய வச்சுதான். அந்த டு டூ ஐட்டமோட ஒரு ஐடிய வச்சுதான் அது என்ன பண்ண போகுதுன்னா மாத்த போகுது. சோ நம்ம இப்போ டாகிள் கம்ப்ளீட்ன்னு ஒரு ஃபங்ஷன் எழுதணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபங்ஷன் எழுதணும். என்ன ஃபங்ஷன்? இந்த பட்டன நான் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அந்த பட்டன் டெலீட் ஆகுது. சோ அப்போ கீழ அந்த எல்லையில குடுத்திருக்க அந்த பட்டன் இருக்குல்ல, சோ அந்த பட்டன ஆன் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கணும்? அப்டின்னா, ஐடிய வச்சு அந்த பர்ட்டிகுலர் எலமெண்ட், அந்த பர்ட்டிகுலர் டாஸ்க்க டெலீட் பண்ணணும். இது ஜஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டுனா, அந்த டாஸ்க்க கிளிக் பண்ண உடனே பேக்கிரவுண்ட் கலர கிரீன் ஆக்கி கம்ப்ளீட்டட் அப்டின்னு சொல்லிட்டு அதோட ஸ்டேட்ட சேஞ்ச் பண்ணும். இந்த
டெலிட் பட்டன், ட்ராஷ் பட்டன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டாஸ்க வந்து டெலிட் பண்ணும். சோ டெலிட் பண்றதுக்கு என்னது இன்னொரு ஃபங்க்ஷன் எழுத போறோம். அதான் டெலிட் டு டூ. ஓகேவா? அந்த ஃபங்க்ஷனும் நம்ம இன்னும் எழுதல. நம்ம வந்துட்டு இனிமேல் தான் வந்து app.jsல போயிட்டு எழுத போறோம். சோ இப்போதைக்கு நீங்க வந்துட்டு இத மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. to do டாட் ஐடி. சோ அதோட ஐடிய வச்சு என்ன பண்ண போறோம்? ஒரு டெக்ஸ்ட கிளிக் பண்ணா அந்த டெக்ஸ்ட் வந்து அது கம்ப்ளீட்டடா அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஐடிய வச்சு செக் பண்ணி அது கம்ப்ளீட்டடா என்னது ஃபால்ஸா இருந்துச்சுன்னா ட்ரூவா மாத்தி பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்றது டாகிள் கம்ப்ளீட்டோட ஃபங்க்ஷன். டெலிட் டு டூவோட ஃபங்க்ஷன் என்னது? அந்த பர்டிகுலர் டாஸ்க அதோட ஐடிய வச்சு டெலிட் பண்றதுதான் டெலிட் டு டூவோட ஃபங்க்ஷன். ஓகேவா? சோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் தான் நமக்கு இப்ப நடக்க போகுது. சோ அதுக்கு நான் டாகிள் கம்ப்ளீட் ஃபங்க்ஷனும் டெலிட் டு டூ ஃபங்க்ஷனையும் நான் என்ன பண்ணிக்கணும்? app.jsல போயிட்டு எழுதிக்கணும். சோ இப்ப நம்ம app.jsல போலாம். ஆல்ரெடி add to do என்ன பண்ணும்? டாஸ்க சக்சஸ்ஃபுல்லா டு டூஸ்குள்ள ஆட் பண்ணும். அதான் add to do ஓட வேலை. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா app.js குள்ள ரெண்டு ஃபங்க்ஷன் எழுத போறோம். ஒண்ணு டெலிட் பண்றதுக்கு, இன்னொன்னு டாஸ்க் கம்ப்ளீட்டடா இல்லையான்னு பாக்குறதுக்கு டாகிள் கம்ப்ளீட்ங்கிற ஃபங்க்ஷன். ஓகே, இப்ப இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை முடிச்சிடலாம். சோ கான்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா டாகிள் கம்ப்ளீட். ஓகே, டாகிள் கம்ப்ளீட்ல நான் வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷனா எழுதிக்கிறேன். சோ அதுல நம்ம எதை வச்சு இந்த டாஸ்க் கம்ப்ளீட்டடா இல்லையான்னு பார்க்க போறோம்? ஒரு டாஸ்க்கு நம்ம இங்க பண்ணிருக்க அசைன் பண்ணிருக்க ஐடிய வச்சுதான். சோ இந்த டாகிள் கம்ப்ளீட்டுக்குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஆரோ ஃபங்க்ஷனா வச்சுக்கிறேன். அதுக்கு பாராமீட்டரா நான் என்ன பாஸ் பண்ணிக்கிறேன்னா ஐடிய பாராமீட்டரா பாஸ் பண்ணிக்கிறேன். சோ இப்போ அது என்ன பண்ணும்னா செட் டு டூஸ்குள்ள தானே ஃபர்ஸ்ட் எல்லா டாஸ்க்கும் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் இந்த இடத்துல. சோ அந்த செட் டு டூஸ்குள்ள போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணும்னா கம்ப்ளீட்டடா இருக்கிறத இப்ப நான் வந்துட்டு டு டூஸ்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டாஸ்கை எடுத்து கம்ப்ளீட்டட வந்துட்டு ட்ரூ ஃபால்ஸா இருக்கிறத ட்ரூவா மாத்த போறேன். எப்போ அவங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம். சோ அப்போ அந்த சேஞ்ச் முதல்ல எதுல மேக் பண்ணுவோம் அப்படின்னா செட் டு டூஸ்குள்ள தான் மேக் பண்ணுவோம். சோ அந்த செட் டு டூஸ்குள்ள மேக் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் அது டு டூஸ்ல சேஞ்ச் ஆயிடும். So அதனால இங்க நான் என்ன பண்ணிக்கிறேன் செட் டு டூஸ்குள்ள தான் வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா சேஞ்சஸ் மேக் பண்ண போறேன். என்ன சேஞ்ச் நடக்க போகுது அப்படின்னா அது வந்துட்டு கீழே வந்து ஒரு ஃபங்க்ஷனா எழுத போறோம். சோ நான் என்ன பண்ண போறேன்னா இப்ப எனக்கு வந்து மல்டிபிள் டாஸ்க் இருக்கு. இது எல்லாமே எதுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்குன்னா டு டூஸ்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கு. அப்படிதானே ஒர்க்கிங் எஸ்டிஎஸ் எல்லாமே டு டூஸ்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கு. இப்ப நான் கிளிக் பண்ண உடனே நம்ம வேற ஏதாவது ஒரு டாஸ்க் எடுத்துக்கலாம். ஓகே, சோ நான் இந்த டாஸ்க் எல்லாம் கிளிக் பண்ண உடனே அப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன பண்ணணும்னா டு டூஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாஸ்கையும் போய் மேப் பண்ணணும். எந்த இடத்துல நம்ம ஐடி மேட்ச் ஆகுது. நான் இப்போ கிளிக் பண்றதோட டாஸ்க் டு டூஸ்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கும்ல. சோ ஸ்டோர் ஆயிருக்கிற எந்த டாஸ்கோட அந்த ஐடி மேட்ச் ஆகுதோ அந்த டாஸ்க தான் நமக்கு என்னது பேக்ரவுண்ட் கலர் இப்படி சேஞ்ச் பண்ணி தரப்போகுது. சோ அப்ப நான் என்ன பண்ணணும்? மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். இந்த மேப் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும்? இப்போ உங்களுக்கு மல்டிபிள் டாஸ்க் வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்குன்னா ஒவ்வொரு டாஸ்கையும் போயிட்டு பாக்குறதுக்கு செக் பண்றதுக்கு விசிட் பண்றதுக்கு நமக்கு மேப் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். இப்ப நான் அவுட்புட்ல ஒரு டாஸ்க் ஆட் பண்ணிட்டு இப்ப இந்த டாஸ்க தான் கிளிக் பண்றேன் அப்படின்னா இப்ப நான் அதை கிளிக் பண்ண உடனே என்ன பண்ணும்னா டு டூஸ்குள்ள தானே எனக்கு டாஸ்க் எல்லாம் பேக்ரவுண்ட்ல ஸ்டோர் ஆயிட்டே வரும். சோ இதோட ஐடியும் டு டூஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கிற ஐடியையும் மேட்ச் பண்ணி அது வந்து கம்ப்ளீட்டடா இல்ல அப்படின்னா இப்ப நான் கிளிக் பண்ண உடனே ட்ரூவா மாத்தி கம்ப்ளீட்டட் ட்ரூவா மாத்தி பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ண வைக்க போகுது. சோ அப்ப நான் எனக்கு என்ன ஃபங்க்ஷன் இங்க நான் யூஸ் பண்ணுவேன்னா மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன். சோ டு டூஸ்குள்ள தான் மல்டிபிள் டாஸ்க் இருக்கு. சோ அதோட ஒவ்வொரு டாஸ்க்லயும் போயிட்டு எதோட நம்ம கிளிக் பண்ணி இருக்கிறதோட ஐடி மேட்ச் ஆகுது அப்படின்னு செக் பண்றோம். வெயிட் a minute. ஓகே, சாரி லோக்கல் கம்பேரிங்ல to do's டாட் மேப். ஓகேவா, மேப் ஃபங்க்ஷன். சோ மேப் ஃபங்க்ஷனுக்குள்ள சோ மேப் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அத வந்துட்டு நம்ம அந்த டாஸ்க கண்டுபிடிச்சிட்டோம். டு டூஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் டாஸ்க் நம்ம கொடுத்த ஐடி நம்ம எந்த டாஸ்கோட ஐடிய கிளிக் பண்ணமோ
அந்த டாஸ்க நம்ம டு டூஸ் மேப்குள்ள கண்டுபிடிச்சிட்டோம்னா, அத நான் இங்க என்னது டு டூ அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணிருவேன். இப்போ ஒர்க்கிங்கிற டாஸ்க்குக்கு மேல தான் நான் கிளிக் பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஏதாவது டாஸ்க் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டாஸ்க்குக்கு மேல தான் நான் இப்ப கிளிக் பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா, டு டூ டு டூஸ்குள்ள இருக்கக்கூடிய மல்டிபிள் டாஸ்க் இருக்கும். சோ அந்த டாஸ்க்ல எதோட நம்மளோட இந்த டாஸ்கோட ஐடி மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே. 5th ஒன்னோட ஐடி நம்பர் 5ல மேட்ச் ஆகுது அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் ஐடி நம்பர்ல உள்ள டாஸ்க்க மட்டும் டு டூ அப்படிங்கிற இந்த வேரியபிள்குள்ள பாஸ் பண்ணும். இந்த வேரியபிள் தான் நமக்கு என்னக்குள்ள போகுது? டு டூ ஐட்டம்குள்ள போயிட்டு போகுது. சோ அந்த டு டூ ஐட்டம்ல தான் நம்ம என்ன பண்றோம்? ஜஸ்ட் அது மேட்ச் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு, சோ அது மேட்ச் ஆயிடுச்சுன்னா பேக்ரவுண்ட் கலரையும் சேஞ்ச் பண்ணிட்டு, இனிஷியலா கம்ப்ளீட்டட் ஃபால்ஸ்ன்னு வச்சிருக்கிறத ட்ரூவா மாத்த போறோம். ஓகே. சோ மேப் பண்ணியாச்சு. இப்ப நம்ம வந்து செக் பண்ணணும். நம்ம இங்க பாஸ் பண்ணிருக்கோம்ல டு டூ டாட் ஐடி. இந்த டு டூ டாட் டெக்ஸ்டோட ஐடியை தான் நம்ம இங்க டாகிள் கம்ப்ளீட்டுக்கு டு டூ டாட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணிருக்கோம். ஓகே. அந்த ஐடியும் டு டூஸ்ல உள்ள ஐடியும் மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்ம இப்ப செக் பண்ண போறோம். ஸோ டு டூ டாட் ஐடியும் இங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஐடியும் மேட்ச் ஆகுதா, எனி மேட்சஸ் அப்படின்னு செக் பண்றோம். ஓகே. சோ இருக்கிற ஐடியோட ஏதாவது மேட்ச் ஆச்சு அப்படின்னா என்ன ஃபங்க்ஷன் நடக்கணும்? ஆல்ரெடி இருக்கக்கூடிய டு டூஸ்ல உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். அதுல கம்ப்ளீட்டடோட ஸ்டேட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா மாத்திடுவோம். எப்படி மாத்துவோம்? கம்ப்ளீட்டட் ஃபால்ஸ்ன்னு இருக்குன்னா நான் ட்ரூவா மாத்தணும். அதே நான் திருப்பி கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அதே டாஸ்கையே கம்ப்ளீட்டட் ஒன்ஸ் நான் மாத்திட்டேன். திருப்பி நான் கிளிக் பண்ணேன்னா கம்ப்ளீட்டட்ல இருக்கிறது திருப்பி வந்துட்டு இன்கம்ப்ளீட்டட்ல மாறுது. அப்போ ஒவ்வொரு டைம் கிளிக் பண்ணும்போதும் அதோட ஆல்ரெடி இருக்கிற ஸ்டேட்ல இருந்து ஃபால்ஸ் ட்ரூ அப்படி சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிட்டே இருக்க போகுது. சோ சுவிட்ச் ஆயிட்டே இருக்க போகுது. அதனால நீங்க டைரக்டா அங்க ஃபால்ஸ் இருக்கு இங்க ட்ரூன்னு கொடுத்துடக்கூடாது. நாட் ஆஃப் டு டூ கம்ப்ளீட். இப்ப நான் இங்க வந்து ஃபால்ஸ்ன்னு மாத்தி இப்ப ஃபால்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க நான் இதோட நாட் ஆஃப் டு டூ டாட் கம்ப்ளீட்டட். ஓகே. இங்க நான் வந்து என்ன கொடுத்துக்கிறேன்னா டு டூ டாட் கம்ப்ளீட்டட் வந்து நாட் ஆஃப் டு டூ டாட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ஃபால்ஸ்ல இருக்கிறது நமக்கு இங்க என்ன ஆயிரும்? ட்ரூவா மாறிடும். சோ ட்ரூவா மாறிடுச்சு. திருப்பி அவங்க கிளிக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஆல்ரெடி அது ட்ரூ. இப்ப ஃபால்ஸ்ல இருந்து ட்ரூவா மாத்திட்டோம். திருப்பி கிளிக் பண்ணும்போது திருப்பியும் அதை ஃபால்ஸா மாத்தணும். அப்போ என்ன பண்ணும்? ஒவ்வொரு டைம் அதோட ஸ்டேட் என்ன இருக்குதோ அதோட ஸ்டேட்டை மாத்திரும். அவ்வளவுதான். சோ வந்துட்டு ஒண்ணு ட்ரூவா இருந்துச்சுன்னா டாஸ்க் கம்ப்ளீட்டடா இருந்துச்சுன்னா அந்த ஐடி மேட்ச் ஆச்சுதான் நம்ம என்ன பண்ணணும்? கம்ப்ளீட்டட் ஃபால்ஸ்ல இருந்துச்சுன்னா அது ட்ரூவாவோ இல்ல ட்ரூல இருந்துச்சுன்னா ஃபால்ஸாவோ சேஞ்ச் பண்ணணும். இல்ல அப்படின்னா என்ன பண்ணிடணும்? அதை எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த டு டூ அப்படியே வச்சிடணும். இந்த டாஸ்க்கை நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஐடி மேட்ச் ஆனா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்தரா ஏதாவது மூவ் பண்றதா இருந்தா இல்லைன்னா எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகே. ஓகே. சோ நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்? டு டூ டாட் மேப்ல மேப் பண்ணிட்டேன். சோ மேப் பண்ணிட்டு ஐடி கரெக்டா இருக்கான்னு செக் பண்றேன். ஐடி மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஜஸ்ட் அந்த டு டூல வந்துட்டு கம்ப்ளீட்டட நாட் கம்ப்ளீட்டட் அந்த மாதிரி ஃபால்ஸ்ல இருக்கிறது ட்ரூல இருக்கிறத ஃபால்ஸ்ன்னு மாத்தணும். ம். சோ நம்ம இப்ப டாகிள் கம்ப்ளீட் ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. அடுத்து என்னது? ஒரு பர்ட்டிகுலர் எலமெண்டோட அந்த டாஸ்கோட ட்ராஷ கிளிக் பண்ணும்போது அந்த டாஸ்க் எனக்கு டெலீட் ஆகணும். சோ அதுக்கு என்ன ஃபங்க்ஷன்? கான்ஸ்ட் டெலீட். ஓகே. டெலீட் டு டூ அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுவும் அதே மாதிரிதான். அதே மாதிரி ஐடியை வச்சு பாஸ் பண்ணி தான் நம்ம டெலீட் பண்ண போறோம். ஓகேவா? ஐடியை வச்சு பாஸ் பண்ணியாச்சு. பாஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம வந்து டெலீட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் எதுல இருந்து டெலீட் பண்ணுவோம்? டு டூஸ்குள்ள போய் டைரக்டா டெலீட் பண்ண மாட்டோம். செட் டு டூஸ்ல தான் டெலீட் பண்ணுவோம். இங்க எப்படி? செட் டு டூல போய் தானே ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டட் நாட் கம்ப்ளீட்டட் மாத்திரம் அந்த மாதிரி செட் டு டூஸ்குள்ள தான் போயிட்டு டெலீட் பண்ணுவோம்.
டெலீட் பண்றதுன்னா எப்படி டெலீட் பண்ணுவோம்? அதாவது நம்ம பர்ட்டிகுலர் குடுத்த ஐடிய தவிர மத்த எல்லா எலிமெண்ட்ஸையும் அது வந்து ஃபில்டர் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணும். இப்ப இந்த எலிமெண்ட்ட தான் நான் டெலீட் பண்ண போறேன்னா, இப்ப இத டெலீட் பண்றதுக்கு இதோட ஐடிய தவிர டு டூஸ்க்குள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டும் இப்படி ஒவ்வொரு டாஸ்க்கும் ஸ்டோர் ஆகி இருக்கும். இப்ப நான் பர்ட்டிகுலரா கிளிக் பண்ற இந்த டாஸ்கோட ஐடிய தவிர மத்த ஐடிய எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி அதை மட்டும் டிஸ்ப்ளே பண்ணும். இதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மத்த எல்லாத்தையும் மட்டும் ஃபில்டர் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணும். சோ அதான் அதோட ஃபங்க்ஷன். சோ அதுக்கு நான் என்ன பண்றேன், டுடூஸ்ல உள்ள டுடூஸ் டாட் டுடூஸ்ல வந்து நான் ஃபில்டர் பண்றேன். எப்படி ஃபில்டர் பண்றேன் அப்படின்னா, நான் இங்க பாஸ் பண்ணிருக்கேன்ல டுடூ டாட் ஐடி, அத மட்டும் நாட் ஈக்குவல் டு ஐடி, அந்த ஐடியோட ஈக்குவலா இல்லாத மத்த எல்லா ஐடியையும் நான் ஃபில்டர் பண்ணி டிஸ்ப்ளே பண்ண போறேன். ஓகே, சோ நான் அப்ப இங்க என்ன பாஸ் பண்ணணும், டுடூவை ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அது என்ன ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்னா டுடூ டாட் ஐடி. இப்போ நான் எந்த டாஸ்கோட ட்ராஷ கிளிக் பண்றனோ அதோட ஐடிய தவிர்த்துட்டு மத்த எல்லா ஐடியும் டிஸ்ப்ளே பண்ணணும். நாட் ஈக்குவல் டு ஃபில்டர் டுடூல நாட் ஈக்குவல் டு தட் ஐடி, இந்த ஐடியை தவிர மத்த எல்லா ஐடியையும் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா டிஸ்ப்ளே பண்ணிடுவோம். சோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம், டெலீட் பண்றோம். ஓகேவா? சோ ரெண்டு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. ஒன்னு டபுள் கம்ப்ளீட், இன்னொன்னு டெலீட். இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டு டூ லிஸ்ட் எழுதணும். சோ டு டூ லிஸ்ட்ல வந்துட்டு என்னெல்லாம் பாஸ் பண்ணணும். சோ இங்க நான் டு டூ ஐட்டம்ல அப்போ நான் இங்க என்னென்ன ஃபங்க்ஷன் எல்லாம் பாஸ் பண்றேன், டு டூ ஐட்டம்குள்ள ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க நான் பாராமீட்டர் எதுவுமே பாஸ் பண்ணல. ஓகேவா? சோ என்னென்ன பாராமீட்டர் எல்லாம் பாஸ் பண்றேன்னா டு டூ, அதுக்கப்புறம் டாகிள் கம்ப்ளீட்ங்கிற அந்த ஃபங்க்ஷன். இங்க நீங்க வந்து ஆட் டு டூங்கிற ஃபங்க்ஷனை இங்க யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்க என்ன பண்ணணும், இங்க பாராமீட்டரா அந்த டு டூ இன்புட்டுக்கு பாஸ் பண்ணணும். அதே மாதிரிதான் இங்கேயும் நான் என்ன பண்ணிருக்கேன்னா டு டூ ஐட்டம்க்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணிருக்கணும் அதெல்லாம் இந்த பாராமீட்டர்ல மேல மென்ஷன் பண்ணிக்கணும். நான் இங்க என்ன ஃபங்க்ஷன்லாம் டாகிள் கம்ப்ளீட்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு டெலிட் டுங்கிற இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். சோ இந்த டு டூ ஐட்டம் கால் ஆகும்போது இந்த மூணு டாகிள் கம்ப்ளீட் டெலிட் டு கால் ஆகும். அப்புறம் டு டூ ஒவ்வொரு ஐட்டமும் என்ன பண்ணுவோம், டு டூ அப்படிங்கிற வேரியபிள் நேம்ல உள்ள போயிட்டு செக் பண்ணும் அதோட ஐடி மேட்சா இருக்கா. மேட்சா இருந்துச்சுன்னா டெலிட் பண்ணும், இல்ல கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். சோ இப்ப நமக்கு என்ன அப்படின்னா மெயினா கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல டாகிள் கிளிக் வருதா, அப்போ கம்ப்ளீட்டடா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பேக்ரவுண்ட் கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகுதா. சோ அதை வந்து சேஞ்ச் ஆக வைக்கணும். ஓகே, நம்ம அதை மெதுவா பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ஸ்பேனுக்கு மட்டும் ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? என்ன கிளாஸ் நேம் அப்படின்னா டு டூ டெக்ஸ்ட் தானே. சோ இந்த டு டூ டெக்ஸ்ட் வந்துட்டு இனிஷியலா அது வந்துட்டு அந்த டு டூ டெக்ஸ்ட்ல எந்த சேஞ்சும் வராது. ஒன்ஸ் நம்ம கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த டு டூ டெக்ஸ்ட்ல வந்துட்டு சேஞ்ச் ஆகும். சோ அந்த சேஞ்ச் நடக்கும்போது இங்க வந்து ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கலாம். இந்த கிளாஸ் நேம்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா டு டூ டெக்ஸ்ட்ல வந்துட்டு டு டூ டெக்ஸ்ட் இனிஷியலா எப்படியுமே நார்மலா இருக்கும். அந்த அந்த ஸ்பேனுக்கு நான் வந்துட்டு கிளாஸ் நேம் டு டூ டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கேன். அந்த ஸ்பேனே எனக்கு நார்மலா தான் இருக்கும் அந்த டெக்ஸ்ட். ஆனா நான் இங்க கம்ப்ளீட்டடா இல்ல நாட் கம்ப்ளீட்டடா அப்படின்னு பார்க்கும். சோ கம்ப்ளீட்டடா இருந்தா எனக்கு அது வந்து கிரீன் கலர்ல சேஞ்ச் ஆகும். சோ நான் என்ன பண்றேன், டு டூ டாட் கம்ப்ளீட்டடோட வேல்யூ என்னன்னு வாங்குறேன். சோ அது ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகணும், கிரீன் கலர்ல சேஞ்ச் ஆகணும். சோ வந்துட்டு அதோட கொஸ்டின் மார்க் அது வந்துட்டு கம்ப்ளீட்டடா இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அதோட ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகும். சோ அதை நீங்க வந்து தனியா வேற ஒரு இதுல எழுதணும். நம்ம அதை மாத்தி எழுதணும். ஓகே, சோ
அதுக்கு நான் இங்க வந்து to do item dot css அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். to do item dot css. அந்த to do item dot css நீங்க என்ன பண்ணீங்கன்னா இங்க வந்து உங்களோட to do item dot js குள்ள வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ இம்போர்ட் dot slash dot css. Okay. to do item இம்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த to do itemக்குள்ள நான் என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் மத்த ஸ்டைலிங்லாம் கூட நம்ம மெதுவா பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ to do ஐட்டம்ல மெயினான ஸ்டைலிங் என்னது அப்படின்னா to do ஐட்டம் வந்து கம்ப்ளீட்டடா இருந்தா அங்க என்ன நடக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ to do ஐட்டம் மீன்ஸ் அந்த டெக்ஸ்ட் டாட் இதோட வேல்யூ வந்துட்டு கம்ப்ளீட்டடா இருந்துச்சு அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் மட்டும் நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கிரீன் கலர். ஓகே, ஸோ இந்த மாதிரி கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆயிடணும். இதுதான் நம்மளோட கண்டிஷனிங்க நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னா ஆப் டாட் ஜேஎஸ்குள்ள வந்துட்டு டு டூ ஐட்டம்ஸை வந்துட்டு ஃபர்ஸ்ட் லிஸ்டுக்குள்ள தான் நான் என்ன பண்ணணும். இப்போதைக்கு டு டூ ஐட்டம்ல ஒரு எல்ஐ டேகுக்குள்ள வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த எல்ஐ டேக் எல்லாமே எதுலதான் ஒண்ணு ஓஎல் இல்லைன்னா யூஎலுக்குள்ளதான் அந்த எல்ஐ டேக கொடுப்பேன். தனியே எல்ஐ டேக்கை மட்டும் வச்சிருந்தோம் அப்படின்னா அது வந்து லிஸ்டா மாறாது. ஸோ அது எப்ப லிஸ்டா மாறும்? அது வந்து ஒரு யூஎல் டேகுக்குள்ள நம்ம போட்டுட்டு வந்தாதான் அது லிஸ்டா மாறும். ஸோ அந்த லிஸ்டா மாத்துறதுக்கு தான் இந்த டு டூ லிஸ்ட் டாட் ஜேஎஸ்ங்கிற இந்த ஃபைல். இந்த ஃபைலோட கோட்ல என்ன எழுத போறோம் அப்படின்னா லிஸ்ட் வேற ஒண்ணும் இல்ல, அந்த லிஸ்ட் அப்படியே டிஸ்பிளே பண்ண போறோம். இது என்னன்னா இதுல என்னெல்லாம் இம்போர்ட் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இம்போர்ட் react from react. இம்போர்ட் to do item. to do item நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதுலதான் இம்போர்ட் பண்ண போறேன். ஏன்னா to do itemல எனக்கு எல்லை இருக்கு. இங்க நான் யூஎல் கிரியேட் பண்ணி அந்த யூஎலுக்குள்ள அந்த எல்லையை இன்சர்ட் பண்ண போறேன். ஓகேவா? உங்களுக்கு கோட் எழுதுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். to do item. ஓகேவா? to do item இம்போர்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் to do list. ஓகே, ஸோ டு டூ லிஸ்டுக்குள்ள நம்ம என்னென்ன பேராமீட்டர்லாம் பாஸ் பண்ண போறோம் அப்படின்னா அந்த டு டூ ஐட்டம்குள்ள நம்ம என்னென்ன பேராமீட்டர் டு டூ டு ஆகிள் கம்ப்ளீட் டெலிட் டு டூ அது எல்லாமே இங்கனே வரும். ஏன்னா அந்த ஐட்டம் தானே அந்த எல்லையை தானே எடுத்துட்டு வந்து இங்க வந்து யூஎல்குள்ள போட போறோம். ஸோ அந்த எல்லையோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே யூஎலுக்கும் வரும். ஸோ அதனால அதே பேராமீட்டரை இங்கேயும் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, பட் வந்து இங்க வந்து டு டூஸா பாஸ் பண்ணணும். இங்கதான் அதை வந்து நான் டு டூவாவே மாத்துவேன். Okay, to do's toggle complete அதுக்கப்புறம் வந்துட்டு delete to do. ஓகே, சரி 3 பேராமீட்டரையும் பாஸ் பண்ணியாச்சு. இப்ப நான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள சோ அங்க எல்லை எழுதிட்டோம். ஜஸ்ட் இங்க வந்து யூஎல் மட்டும் எழுத போறோம். ஓகேவா? சோ அந்த யூஎலுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்? அங்க வச்சிருந்தோம்ல எல்லை, அந்த எல்லையை எடுத்துட்டு வரணும். ஐ மீன் அந்த டு டூ ஐட்டமை எடுத்துட்டு வரணும். ஓகேவா? சோ அதை எப்படி ஃபைல மொத்தமா நீங்க ரெண்டர் பண்ணுவீங்க? இங்க எப்படி ஆப் டாட் ஜேஎஸ்ல டு டூ இன்புட் அப்படி மொத்தமா அந்த ஃபார்ம் அந்த இன்புட் ஃபீல்டு அந்த பட்டன் எல்லாத்தையும் டு டூ இன்புட்டுக்குள்ள வச்சிருந்தோம். அந்த டு டூ இன்புட்டை கெட் பண்ணி எடுத்துட்டு வந்து ஆப் டாட் ஜேஎஸ் குள்ள போட்டோமா? அதே மாதிரி டு டூ ஐட்டம் எடுத்துட்டு வந்து டு டூ லிஸ்டுக்குள்ள டிஸ்பிளே பண்ணணும். ஓகேவா? நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா
டு டூ சாரி லிஸ்ட் இல்ல ஐட்டம். ஓகே, ஸோ டு டூ ஐட்டம் ஃபைல் அங்க இருக்கு. ஸோ அந்த ஜஸ்ட் அந்த ஐட்டம் மட்டும் இங்க நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சோ இங்க நீங்க என்ன பண்ணீங்க, app.jsல டு டூ இன்புட்டுக்குள்ள போடும்போது டு டூ இன்புட்டுக்குள்ள என்னென்ன பாராமீட்டர்லாம் இருந்ததோ அந்த பாராமீட்டருக்கு எல்லாத்துக்கும் நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு வேரியபிள் நேம், ஐ மீன் ப்ரோப்ஸை நீங்க பாஸ் பண்ணும்போது அந்த ப்ரோப்ஸுக்கு ஒரு நேம் கொடுத்து அப்படிதான் நீங்க பாஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி இங்க 3 பாராமீட்டர் இருக்கு டு டூ ஐட்டம்ல. என்னென்ன பாராமீட்டர்? டு டூ, டாகிள் கம்ப்ளீட், டெலீட் டு டூ. சோ அந்த 3 பாராமீட்டருக்குமே டு டூ ஐட்டம்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு வந்துட்டு ஒரு நேம் கொடுத்துதான் நீங்க அதை பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதுல கீன்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சுக்கிறோம். அந்த கீல நம்ம எதை பாஸ் பண்ண போறோம்னா to டாட் ஐடி. ஐடியை தானே பாஸ் பண்ணோம் ஃபர்ஸ்ட். ஸோ to டாட் ஐடி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன வைக்க போறோம், to do அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள். ஸோ அதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இங்க வந்து டாஸ்க் பாஸ் பண்ணலாம். ஸோ அந்த டாஸ்கோட இங்க பாஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? So then next வந்துட்டு டாகிள் கம்ப்ளீட். டாகிள் கம்ப்ளீட் ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன், app.jsல வச்சிருந்தேன்ல டாகிள் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனை ப்ராப்ஸா பாஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் delete to do. ஸோ delete to doக்குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா delete to do ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்துட்டு பாஸ் பண்ணியிருந்தேன்ல. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வேற ஒண்ணும் இல்லை. இங்க நீங்க வந்து 3 பாராமீட்டர் வச்சிருக்கீங்களா? சோ அந்த பாராமீட்டர் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துதான் நீங்க பாஸ் பண்ணணும். சோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, UL வந்துட்டு பாஸ் பண்ணியாச்சு. சோ இப்போ இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணல. ஓகே, சோ இதுல வந்து ULல வந்துட்டு டைரக்டா அந்த லிஸ்ட் வந்து ஆட் ஆகாது. எப்படி ஆட் ஆகும் அப்படின்னா டு டூஸ்குள்ள போயிட்டு ஒவ்வொரு ஐட்டமா மேப் பண்ணி தான் இந்த யூஎல்குள்ள வந்து, அது மீன் ஒவ்வொரு எல்லையா மேப் பண்ணி தான் இந்த டு டூ ஐட்டம்குள்ள வந்துட்டு ஆட் ஆகும். ஓகேவா? சோ அப்போ வந்து இங்க வந்துட்டு ஒரு மேப்பிங் ஃபங்க்ஷன் நடக்குது. சோ நீங்க வந்துட்டு டைரக்டா இந்த டு டூ ஐட்டம் ஆட் பண்ண முடியாது. ஒவ்வொரு டு டூ ஐட்டம் ஆட் பண்றதுக்கு முன்னாடியும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா டு டூஸ்குள்ள போயிட்டு ஒவ்வொரு ஐட்டமா நீங்க மேப் பண்ணி தான் இங்க நீங்க ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ இந்த டு டூ ஐட்டமே நீங்க என்ன பண்ணிக்கணும், இங்கதான் நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். என்ன ஃபங்க்ஷன்னா டு டூஸ் டாட் டு டூஸ்ல போயிட்டு மேப் மீன்ஸ் டு டூஸ்குள்ளதான் நம்ம என்ன பண்ணிப்போம், ஒவ்வொரு டாஸ்கையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அதுல ஒவ்வொரு ஐட்டம்ஸையா மேப் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஐட்டமை தான் நம்ம இங்க வந்து டு டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம்ல பாஸ் பண்றோம். ஸோ பாஸ் பண்ணிட்டு அதை தான் நம்ம என்ன பண்ண போறோம், இங்க யூஎல்க்குள்ள ஆட் பண்றோம். ஓகே, ஓகே. சோ இங்க நம்ம இப்படிதான் பாஸ் பண்ணணும். ஓகேவா? யூஎல்க்குள்ள டைரக்டா பாஸ் பண்ணக்கூடாது. அந்த டு டூ ஐட்டம்ஸ் ஒவ்வொன்றையா மேப் பண்ணி அதை நீங்க வந்துட்டு அந்த எல்லையில் உள்ள அந்த டு டூ ஐட்டம் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு மேப் பண்ணி அதுக்கு வந்து கீ, அதுக்கப்புறம் அது கம்ப்ளீட்டடா இல்ல டெலிட் ட்ரூவா அந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் நீங்க எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க. ஓகே, சோ இதான் அந்த லிஸ்ட், ஃபைனல் லிஸ்ட். சோ இங்க நான் இப்ப app.jsல எனக்கு பேலன்ஸ் என்ன ஒர்க் இருக்கு அப்படின்னா டு டூ லிஸ்ட உள்ள ஆட் பண்ணணும்ல. டு டூ ஐட்டம் டு டூ இன்புட்டா கெட் பண்ணியாச்சு. இப்போ அந்த டு டூ லிஸ்ட நான் வந்துட்டு உள்ள ஆட் பண்ண போறேன். ஓகேவா? சோ டு டூ லிஸ்டுக்குள்ளயுமே நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க 3 பாராமீட்டர் பாஸ் பண்ணிருக்கோம். டு டூஸ், டாகிள் கம்ப்ளீட்,
அடுத்து delete to do எல்லா parameter ஆட் பண்ணிருக்குமா? சோ அதையும் இங்க என்ன பண்ணிக்கணும்? ஒரு வேரியபிள் நேம் மாதிரி கொடுத்துதான் நீங்க பாஸ் பண்ணணும். ஓகே, ஆப்ஷன் ப்ரொடியூஸ்க்குள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு டாஸ்க்கும் மொத்தமா டு டூஸ்க்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த டு டூஸை பாஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் டாகிள் கம்ப்ளீட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு டாகிள் கம்ப்ளீட், அதுக்கப்புறம் delete to do. ஸோ அதை நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா delete to do வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க. இப்ப நமக்கு என்ன ஃபைனலா இங்க வந்துட்டு வேற என்ன ஒர்க் இருக்கு? ஸோ அவ்வளவுதான். வெயிட் a minute. to do list is not defined. to do list நான் இங்க எக்ஸ்போர்ட் பண்ணாம விட்டுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நீங்க எழுதுறது பெருசு இல்ல, அது எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகேவா? எக்ஸ்போர்ட் பண்ணலைன்னா எரர் அடிக்கும். புது லிஸ்ட் இங்க இம்போர்ட் பண்ணணும். ஸோ நான் அதை இம்போர்ட் பண்ணாம விட்டுருக்கேன். புது இன்புட்டை மட்டும் இம்போர்ட் பண்ணிருக்கேன். டு டூ லிஸ்ட்டை வந்துட்டு இம்போர்ட் பண்ணல. ஓகேவா? ஓகே, கம்பைல் ஆயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் தேர். நம்ம வந்துட்டு கொஞ்சம் மட்டும் இன்னும் அவுட்புட்ல லைட்டா மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. சிஎஸ்எஸ் ஸ்டைலிங்ஸ் தான் பார்க்க வேண்டியது இருக்கு. பட் நம்ம வந்துட்டு ஓவரால் ஃபங்க்ஷனை முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ எனி டவுட்ஸ் இது வரைக்கும்? எதுவதி எல்லாமே டவுட்டா இருக்கா இல்லையா? சரி, ஓகே. நான் ரெக்கார்டிங்ஸ்லாம் அப்லோட் பண்றேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க ஒன்ஸ் அகெயின் அந்த ரெக்கார்டிங்ஸ் பார்த்துட்டு புரியல அப்படின்னா நம்ம கிளாஸ்ல வந்துட்டு கிளியர் பண்ணலாம். ஓகே ஓகே. ஸோ ஓகே, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இந்த கம்பைலிங் இஷ்யூ என்னமோ ஆயிட்டு இருக்கு. ப்ராப்ளம் ஆல்மோஸ்ட் கம்பைல் ஆயிடுச்சா? அதான் 1, 2 எரர் வரும். அத நம்ம நாளைக்கு நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிளியர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டு டூ ஐட்டம்ஸ ம். இதையும் எக்ஸ்போர்ட் பண்ணாம இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து ஃபங்க்ஷனை எழுதிட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணாம வச்சிருக்கேன். ஓகேவா? அதை எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கணும். கண்டிப்பா எக்ஸ்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி தான் எரர் அடிக்கும். கம்பைல் சக்சஸ்ஃபுல்லி. நம்மளுக்கு அவுட்புட் என்ன அவுட்புட் வந்திருக்குன்னு பார்க்கலாம். Start map is not a function. மேப்பிங்ல ஏதோ இஷ்யூ இருக்கு. ஓகே, நான் அதை கிளியர் பண்ணிட்டு சொல்றேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இப்ப கேட்கலாம். இல்லைன்னா செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.